ஆடுது பாருங்க இதோட பெஸ்ட்டாக உட்காந்துக்கிற ஆடுது பாருங்க நீ சரி ஆட்டம் பாரு நீ யாரும் செல்லுல எவனோ பண்ணி அம்மா குத்தியோ காலில் போட்டு வேணாம் அது காலக்கான காலில் இப்ப இன்னும்
அம்மா ஊக்கிட்டு விட பாப்பி பாப்பி நல்லா ஆட்டம் நல்லா போயிடுது வேகமா போயிடுது என்னடா ஆட்டத்தை பூரா பியால வர மாட்டியா பூரா பிபியா என்னடா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் சரி அது முடியுது எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி ஆம்பளை வழியா 4 பேர் அண்ணன் தம்பி இல்ல 10 டு 9 அட 4 பேர் ஏற போறீங்க அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி சொல்லு போற இல்லையா நாலு பேர் இருந்த ஒண்ணு எங்களுக்கு 4 பேருக்கு என்ன இல்ல வாயால கட்டி அது என்ன பண்ண போறோம் நமக்கு என்ன அதை நம்ம வேலையை பாரு நீ 6 கிலோ நாங்க போட்டா பெரிய குத்தா போச்சு அண்ணாமலை ரொம்ப இது பண்றான் அண்ணாமலை ரொம்ப இது பண்றான் நீ அங்க போன என்ன போலாம் சொல்லு பேச ஆச்சுருவான் சொல்றாங்க அது இருந்த உடனே நாங்க 4 பேரும் கோயில் மலை வச்சிருந்தோம். ஆமா அது இருந்த உடனே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சா? பெரியவன் ஆச்சா? கல்யாணம் ஆகி போச்சா? ஆகி போச்சுடா. கல்யாணம் ஆச்சானா கிடையாது தப்பா. இன்னைக்கு உன் கல்யாணம் ஆயிட்டு இருக்கோம். போய் போது விடு. அதுக்கு என்ன கிடக்குது? பொண்டாட்டி கேண்டில் ஆட்டும் தான் நம்ம ஆட்டம் ஆடிருக்கோம். நிறுத்த மாட்டோம். என் பொண்டாட்டி பேருண்ணா பாப்பி. உன் பொண்டாட்டி பேரு பாப்பியா? சூப்பர் பேர், சூப்பர் பேர். உன் பொண்டாட்டி பேரு? என் பொண்டாட்டி வள்ளி. வள்ளி அதான் உனக்கு பள்ளி இல்ல. உன் பொண்டாட்டி பேரு சூப்பர் பேரு. அது இருந்த உடனே என் பொண்டாட்டியா நேரம் வந்துருங்க. அப்ப டைம் மாட்டான். இவங்க கடைக்கு வச்சுக்கிறா இப்ப நீ ஆரம்பிச்சிருக்கியா? ஹரியா பாசங்க ஆச்சுட்டா நான் இல்ல அவன் தவிச்சு வேணா. ஆமா அப்படி இருந்த உடனே என் பொண்டாட்டிய என் தம்பி வச்சிருப்பான் மலிது எனக்கு தெரியல. ஓ பொண்டாட்டிய ஒன்ற தம்பி வச்சுக்கிறானா? ஊர ஊரா தண்டனை போட்டு இது எனக்கு தெரியல. தெரியல. வெகு நாளா நடக்குதாட்டு. கல்லங்க ஒருத்தருக்குறோம். கல்லங்க ஒருத்தருக்குறோம். என்ன பண்றது? கல்லங்க ஒருத்தா அப்படி இருந்தாகணும். சரி பரவாயில்ல. என் பொண்டாட்டி வச்சு 4 பேர் பாப்பான். பாப்பா 60 வயசு ஆகி போச்சு. அது வேசனம் முடிச்சு வேசனம் முடிச்சே சுக்கங்காடு சுருங்க சுருங்க போய். அது சரி நம்மளுக்கு நல்லா ரைட்டா இருக்குது. செருப்பு அது என்ன என் மருமகளை பத்தி நான் பெருமையா பேசுறேன். உனக்கு பொறாம வருது. மருமகளை பெருமை பெருமையா
அது எனக்கு ஒண்ணும் தெரியல. தெரியல. ஒரு நாள் என் பொண்டாட்டி என் தம்பி கேட்டுக்கிறான். அண்ணி 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 அம்மானால நம்ம கூட்டிட்டு இருக்கிறோமே ஒரு முட்டையும் போட்டி அடிச்சு போடக்கூடாதா? ஒன்ற தம்பி ஒன்ற பொண்டாட்டி கேட்டான். அவனே செத்த மாதிரி அவனுக்கு இவங்க ஆரம்பிக்கும் போதே சொல்லு மாமா. சொல்லுங்க. என்னடா பொங்காய்ச்சி வாங்க பாக்குறியா? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு குறுக்க. எப்படி ஒரு 2-3 நேரம் வசூல் பண்ண மாட்டியா? ஆனா நீ 10 பைசா கூட தர மாட்டியா? என்ன மயிலுக்கு தரணும்? என் ஊர்ல நீ வேலை பாக்குறேன். உன் ஊர்ல வேலை வரணும் அங்கதான் கேட்கணும். சரி உங்க கட்ட பையன் இன்னைக்கு எடுத்து போயிடும் காலையில். ஒரு கட்ட பையன் எடுக்கணும். என் பொண்டாடி அவர் இருந்தோடனே என் பொண்டாடி என் தம்பி கேட்டுக்கிறான். அண்ணி அண்ணி அம்மா நாளும் கூட்டிட்டு இருக்கிறோமா? கூட்டிட்டு இருக்கிறோம். அண்ணா எங்க போயிட்டாரு? அப்படியே இருந்தாலும் அண்ணன் மெட்ராஸ் பக்கம் அனுப்பிச்சுடு. டாடா வாங்கிட்டீங்க. இந்த ஓலை பையனே செத்த மாதிரி என்னடா என் குடும்பமே இலக்காரமா போச்சு. 6 மாசம் ஆட்டம் இல்ல வீட்டுல இருந்து என்ன பண்ண மாதிரி பண்ண போறான். நேரம் அவனை அனுப்பிச்சுடு மெட்ராஸுக்கு. நான் பாத்துக்கிறேன் நீ குடும்பத்தை. நீ கொண்டா ஈரோடு கரும்பு வெட்ட போனேன். அப்போ உங்க வீட்லயே அதான் நடந்ததா? நான் அன்னைக்கு தான் விட்டேன். வெளியில போவாத வீட்டுல எல்லாம் சண்டை. அவன் இவனுக்கு என் பொண்டாடி என்ன சொல்லுறா? நீ டெய்லி வெளியூருக்கு போடுற, வெளியூர் கிளம்புற, கோயில் மேல அடிக்க ஒரு நாளைக்கு உள்ளூர்ல அடிக்கும் போது செய்து போடுறான். உள்ளூர்ல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு எங்க ஊர்ல ஒரு கேள்வி சேர்த்துட்டான். சுத்தமாவா? பாதி அடுக்கு பாலில் வச்சுட்டு மீதி சேர்த்துட்டான். செருப்பா அவர் என்ன நடந்தது? செத்துட்டு உடனே இந்த கேள்வி கருமதிக்கு எங்களுக்கு பால் கொடுத்துக்கிறாங்க. கருமதினா காரியமா? அங்கப்பா அவன் தான் எனக்கு அங்கப்பா வாங்க நான் கும்பிட சொன்னா உனக்குதான் கை வரலையே, நீ எதுக்கு வாங்க? அப்படி இருந்த உடனே என் பொண்டாட்டி என் தம்பி வச்சுப்பா மளிகை எனக்கு தெரியல. எனக்கு தெரியலன்னா உனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணும் புத்தியில ஏற்படல. இந்த கதை நான் முடிச்சா போய் பண்ணேன். அப்படி இருந்த உடனே ஒரு நாள் எங்க ஊர்ல ஒரு கேள்வி சேர்த்துட்டாங்க. ஓய்வன் பஞ்சாயத்து பண்ணுறான்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கருமதிக்கு எங்களுக்கு பார்க்க கொடுத்துறாங்க. நாங்க போய் கோயில் மேல அடிக்கிறோம். நான் திருப்பி சொல்றேன். கோயில் மூணு அடிச்சாங்க, கேள்வி சேர்த்துக்கு 3 அடிச்சாங்க. அடிச்ச ஆளு யாருங்க? மோளை அடிச்சுட்டு உன் தம்பிக்கு. அப்படி போய் நாங்க மோளை அடிக்கிறோம். அடிச்ச உடனே அடிக்கும் போது என் முன்னாடி என்ன பண்ணா? நம்ம கோயந்தனாரு உள்ளூர்ல நம்ம வீட்டுக்கு கோயந்தனாரு மோளை அடிக்கிறாரு அப்படின்னு ஒரு முட்டையிற கோயை பிடிச்சா சொல்றா. முட்டையிற கோயை பிடிச்சா கோயில் ஒரு முட்டை பேசாம ஊனே சொல்லிட்டு முட்டையிற கோயை பிடிச்சி நல்லா வறுத்து கோயம்பு வச்சு சோறு ஆக்கி பசு வீட்டுல போய் சட்டி வாங்கிட்டு வந்து பசு பசு வீட்டுல வைக்கிறா. பசு வீட்டுல போய் சட்டி வாங்கிட்டு வந்து பசு வீட்டுல வச்சாங்க. என்ன பஞ்சாயத்து ஏடா மொளகரா அவனை போய்
மட்டும் வண்டி எடுத்துட்டு மெட்ராஸ் போயிடலாம். வண்டி எடுத்து வாழ்நாள் வச்சிடுறது. சொல்லு அப்புறம். அப்படி இருந்த உடனே நாங்க மோளம் அடிச்சுட்டு இருந்தோம். யாரு நீ? உன் தம்பி 4 பேரு மோளம் அடிக்கிறீங்க. நீங்க? நாங்க 7 பேரு. ஒரு தெருவே உண்டாக்கி வச்சுக்கிறான் அவன் திறமை. 1 5 மொத்தம் 12 பேரு. எப்படி ஒப்பனும் வேலையா? அதெல்லாம் அவனை போய் கேட்கணும், என்ன கேட்க கூடாது. இல்ல வேற வேலை எதுவும் இல்லையா? அவன் பெத்து போட்டா கடமை நாளைக்கு தருது எல்லாத்தையும். என்ன மூத்தவர் அப்படி உங்க ஊர்ல ஒரு பாட்டி செத்து போயிட்டா. தலைப்பா பொண்ணா இல்ல குடும்பத்துல நடக்குது. அப்படி இருந்த உடனே அந்த கேள்வி கரும்பேருக்கு மோளம் அடிக்கிறோம். ஓ, உங்களை தாமலை வச்சுக்கிறாங்க. என் முன்னாடி என்ன பண்ணா எல்லாத்தையும் சோறு குழம்பு எல்லாம் கறி எல்லாத்தையும் ஆக்கி பசு வீட்டுல ஒரு சட்டி வாங்கிட்டு வந்து சட்டியில வச்சுட்டு எங்க வரா? எங்க தாலி வாங்கறது வரா? ஏற்கனவே அங்கதான் போயிருப்பான்னு நான் கைய காட்டுக்குள்ள கட்ட முடியும். அங்க வந்து என் முன்னாடி மாற அடிக்கிறான். ஓஹோ, என்ன எப்படி அடிக்கிறான்? எப்படி? முட்டையும் பொட்டையும் ஊட்டிக்குள்ள மூடி வச்சுக்கிற சட்டிக்குள்ள என்ன பண்ற? மாரடினவன் கூட நீ மாற அடிக்கிறியா இல்ல இருக்குதா இல்லையா? அவர் எனக்கு தெரிஞ்சதான் அடிப்பேன் நானு. தப்புல அந்த காலத்துல வயசான ஆயெல்லாம் இருக்கிறாங்களா? எழுவுன்னா நேரு பூந்து ஓடுவாங்க. ஓஹோ, இப்ப எழுவுன்னா டாடா சேர்த்துட்டு வீட்டு கூட ஏற்றது. இப்ப என்ன பண்றாங்க? இந்த சுடிதார் போட்டது, நைட்டு போட்டது, இது பூரா கிளம்பிட்டு. ஆமா, என் மருமக போடக்குள்ள என் முன்னாடி போடலாம் கைதான். அப்படியே எழு என் குடும்பம் உங்களுக்கு இலக்காரமா கூப்பிட்டு அப்படி போன உடனே அந்த காலத்துல இருக்கிற வயசானவங்களும் மாறு அடிச்சாக்கா சும்மா பக்கத்து தெருல கம்பி எடுக்கிற சவுண்டு கேட்கும். ஜிம்முன்னு கேட்கும். ஒண்ணு மேலாம் சின்ன சேலம் பக்கம் எசனன்னு ஒரு ஊரு. அங்க போய் ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறோம். 3 மணிக்கெல்லாம் ஒரு டெட் ஆயிடுச்சு. சரி, நம்ம ஊரு பொம்பளைக்கு அந்த பக்கத்து பொம்பளைக்கு எப்படி கணக்கு சொல்றாங்க, வாங்க போய் பாப்போம்னு கும்பல போனோம். பூரா சுத்திரி நின்றுட்டு பூரா பொம்பளையும் இப்படியாதான் மாறு அடிக்கிறாங்க. உடம்புக்கு நோகக்கூடாது. ஆனா நம்ம ஊரு கேள்வி இது கள்ளங்கோட்டு அந்த காலத்துல மாறு அடிச்சு பூரா தொஞ்சு போயிடும். அப்படி அடிச்சு ஒண்ணு என் பொண்டாட்டி மாறு அடிக்கிறாள, இது என் தம்பி இருக்கிற நம்ம தேவிடா பையன். ஓஹோ, யாரு? உன் தம்பி. அந்த தேவிடா பையனுக்கு புரியல. என்னடா கை காட்டுறா? என் தம்பிடா. ஓ தம்பி. இது எனக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க பொம்பளை வந்தாங்க, அவங்க குறை சொல்லிட்டு வராங்க. வருஷம் வருஷம் மொதல் கொடுத்து ஊர்ல வாங்குறாங்க. ஏய், பச்சாதுன்னா 20 வருஷமா வச்சுக்கிட்டா அப்படியே மூஞ்சி மேல ஓதியா என்ன ஊர்ல கட்டி வைக்க யாரு ஒண்ணு கட்டி வைப்பாங்க? மண்ணன் அடிக்கிறதுக்கு ஒன்னே அவனை கட்டி வைப்பான். அவன் கம்மன் அப்புறம் காட்டுல கிழக்கு எங்க போய் அப்புறம் யாரா பேசுறங்க? பேச்ச மாதிரி அவன் கதை விடு, உன் கதை சொல்லு. உன் கதை சொல்லு. லைட் மாத்தி இது என் தம்பிக்கு புரியலையே, எனக்கு புரிஞ்சிருது. என்னடா அவங்க வந்தாங்க, அவங்க குறையும் சொல்லிட்டு அழுகுறாங்க. இவன் நம்ம முட்டையும் போட்டையும் உரிக்குள்ள மூடி வச்சுக்கிற சட்டிக்குள்ள விஷயம் இருக்குது. இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இருக்கட்டும், பேசிக்கலாம். விஷயம் பூரா என் கையில் தான் இருக்குது, பூரா ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி இருந்த உடனே நேரா கிடுக்குன்னு வீட்டுக்கு போனேன். ஓஹோ, அந்த மூலத்தை வந்து உன் தம்பி கழுத்துல மாட்டிட்டு நேரா வீட்டுக்கு போறேன். சொல்ல விட்டாங்க, யாருன்னு சாண்டி வராங்களா? விவரமா சொன்னதுன்னா உன் கறி என்னன்னு தெரியுங்க, உன் கதை என்னன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லு. என்ன கொரோனால ஆகப்பட்ட மாதிரியே கை கட்டி நிக்கிறான் பாரு. வேறு வயசாக போய் அப்படி இருந்த உடனே போன கிடுக்குன்னு அருகால அடி எடுத்து வச்சா ஒரே கவுளு ஏப்பி எடுத்துட்டு வந்தா வாசனை மூக்கை தொலைக்குது. மூக்க போய் தொலைக்குது.
அந்த கோழிக்கறி வாசனை கம 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 கமனுக்கு எங்கடா சுத்தி முடிச்சு தேர்ற மாதிரி தேர்ற அது தேர்ற மாதிரி தேர்ற. ஆமா பண்ணி நான் மூஞ்சி தூக்கி ஓ வாசனை மாதிரி வீட்டு உள்ள தேர்ற அந்த கோழிக்கறி பார்த்தா உரியில தொங்குது. ஓ மேல. ஆமா எடுத்து பார்த்தா அந்த சட்டில சோறு இருக்குது, கறி இருக்குது, குழம்பு இருக்குது, முட்டை இருக்குது. ஓஹோ என்ன பண்ண எல்லாத்தையும் 4 கறி எடுத்து வச்சேன், கீழே வச்சுட்டு ஓரமா 2 முட்டை எடுத்து வச்சேன், அது கூட வச்சுட்டேன், கொஞ்சம் சோறு அள்ளி வச்சேன். சும்மா ஒன்னா கிளறேன். வாரி செதற 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 இந்த பக்கமும் தள்ளுது. ஓ சர்வீஸ் சும்மா புடின்னு புடிச்சேன். ஓஹோ தம்பி இப்ப சாப்பிட்டு மாறாங்க. ஆமா அது போந்தா கோழி. ஆமா வீட்டுல சாப்பிட்டு நாட்டுக்கோழி ரெண்டும் உள்ள சண்டை போடுது. ஓஹோ நாடுகிற இடத்துக்கு நீ எப்படி வருவ? வாத்து பிடிச்சி கிழக்குது. ஆமா சும்மா பிசுறு கையிலுக்கு நம்ம அப்படி கரம் பக்கம் ஓடலான்னு பார்த்தா கைண்டிலே கசிது. ஐயோ என்ன பண்ண ஒரு ஐடியா பண்ண, சும்மா தூரம் போறதுக்குள்ள பூரா பிபியா ஊடும் அப்படின்னு மச்சான் சட்டிய திரும்பி குடிச்சேன். பொற காய்ச்சி ஒப்பா அட்டிஷன் சட்டி நிறையா எல்லாம் ஒப்பு குடிச்சு. ஆமா நீ சோறு வச்சும் பாரு எடுத்து மேல தூங்கணும். ஏன்னா சைடுல எல்லாம் தெரிச்சிருக்கும். முட்டை எடுத்து வச்சான், 2 முட்டை லொடு உள்ள கறி எடுத்து வச்சான். அந்த உரியில எப்படி இருந்ததோ அதே மாதிரி எடுத்து மேல வச்சு அதே மாதிரி வச்சுட்டு மோளாடி கிளம்பிட்டான். ஓஹோ அப்புறம் என்ன பண்ண? என் முன்னாடி திரும்பி பாடுறா. என்னன்னு அங்க வந்து நம்ம கோயிலுக்கு புரியலையே அப்படின்னு என்ன பாடுறான்? சொல்லுறது சொல்றதுக்காகல அப்பதான் என் தம்பிக்கு புரியுது. அவனுக்கு புரிஞ்சுட்டு ஏற்கனவே நம்ம பண்ணி முட்டையும் போட்டையும் உடிக்குள்ள மூடி வச்சுக்கிற சட்டிக்குள்ள இப்ப சொல்றதுக்காகல அப்படின்னா இவன் கிடுக்குன்னு கிளம்பிட்டான். எங்க வீட்டுக்கு போனா வீட்டுக்கு நான் போறியா ஓடி தெரியும் தகவல் அப்படின்னு உக்காந்துக்கிறான். கிடுக்குன்னு போனா சுத்தி முத்தி பார்த்தா எட்டான் சட்டிய கையில எங்க இருக்கு கண்ணு பின்னாடி இருக்கு முன்னாடி பின்னாடி பின்னாடி இருக்கு. இப்படி பார்த்தான் திரும்பி யாருன்னா ஆளு வர்றாங்களா வர்றாங்க பார்த்துட்டு சட்டிக்குள்ள வாரி அப்பெல்லாம் நாலு அப்பு என் முன்னாடி பேருண்ணா பாப்பி சட்டியில இருக்குது பாப்பி பாப்பி Thank you.
திருப்பதிக்கு மட்டும் தான் கோவிந்தா போடணும். முருகனுக்கு கோயிந்தா போடணும். இல்ல முருகனுக்கு அரோகரா. எனக்கு சண்டைக்கு வந்து முருகன் கேட்டுட்டு அவன் கோயிந்தா கோயிந்தான்னு போறான். ஏய், அது கிடையாது. எந்த முருகன் கேட்டுட்டா? எந்த முருகன்? முருகன். ஆஹா, அது கிடையாது. பழனி மலை முருகன். பழனி மலை மேல இருக்கிறாரு முருகன் பெருமாள். பேரு கூட தப்புதான். வடிவேலன் தன்னாருக்கு அந்த வடிவான திருமுகத்தை காண அந்த வடிவான எடுத்துச்சு குழந்தை வடிவேலா நான் கூப்பிட்டாலும் கேட்கலையா குறைச்சி மனவாளா நான் கூப்பிட்டாலும் கேட்கலையா குறைச்சி முருகனுக்கு முதலாக ஒன்னாம் மாலை போடுவாங்க மார்கழி மாசத்துல. ஆமாங்க தெரியாதா? அது வரைக்கும் பாருங்க. மஞ்சள் வந்தாதான் மாலை போடுறான். பழனி ஆண்டவனுக்கு பாத யாத்திரை சொல்வார்கள். ஆமா, நீங்க நம்பினாங்க நம்ம இருப்பாங்க. ஆ. இந்த வருஷம் 21 வருஷம் பாத யாத்திரை போவாங்க. ஓஹோ, 21வது வருஷம் நடந்து எங்க இருந்துன்னா ஆ. குன்றக்குடியில இருந்து ஆமா. நடப்பயணமாக யாத்திரை செல்கிறேன் நான். ஓஹோ, இந்த வருஷம் 21வது வருஷம் முடிக்கிறேன். ஆமா, முடிக்க மாட்டேன். என் உயிர் உள்ள வரையும் அவரை நான் நிறைவேற்றி தான் போறேன். உண்மைதானே? ஒரு நிமிஷம் நம்ம ரொம்ப வருவாங்க. குவி குவி நான் அழைத்தேன் குழந்தாவடிவேலா. குவி குவி உலகையத்தே குழந்தவடிவேலா. குவி 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 நான் அழைத்தேன் குழந்தை வடிவேலா.
நான் கூப்பிட்டாலும் கேட்கலையா புறத்தி மணவாளா நான் கூப்பிட்டாலும் கேட்கலையா ஐயோ உங்களை பார்த்தா பயமா இருக்கிறா ஐயா ஐயோ அங்கப்பா யாரு இவன் யாருன்னு தெரியலையே ஏய் நீடா வந்தா நீ என்னன்னு பண்ணானுங்க என்னடா வந்தா மட்டும் வந்துடுறான் யாரு உன்னை கூட்டினா சோறு காசுக்காரன் வந்தா நான் கூப்பிடுத்தாக்குது பொண்ணு காசுக்காரன் வந்தா இவனா வந்துடுறான் அங்கப்பா என்ன பண்ண பாருங்க பாட்டு பாட போறா பாட்டு பாட போறீங்களா ஐயோ அங்கப்பா பாட்டு பாட போறேனா பாட்டு பாட போறேனா பாட்டு பாட போறேனா பாட்டு பாட போறேனா பாடுறா சிரிக்காத பையன் திடு பாடுற பாட்டுக்கு நான் ஆடுவேமா விதவிதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி விதமா சோப்பு சோப்பு கண்ணாடி சோப்பா இருக்காரு ஆமா அதனால சோப்பு மட்டும் தெரியுது விதவிதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி யாக்கம்மாவா வந்து நின்னா முன்னாடி விதமா சோப்பு சோப்பு கண்ணாடி என் அக்கா வந்த முன்னாடி உங்க அக்கா வந்து முன்னாடியா எங்க அக்காளுகளை பின்னாடிக்குதா எப்போதுமே காதல் ஒரு கண்ணாடி காதல் ஒரு கண்ணாடி அவள் உனக்கு நம்ம பார்க்கிறவன் டாவு 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 நீ தூக்க மாட்டே சாவடா மீதி பாட்டு நீங்களும் பாடுங்க நான் போறேன் ஒரு நாள் மார்கழி மாசம் அம்மாவோட சேர்த்தது பூ பாட்டு தான் நான் சாப்பிடணும் ஒரு பொண்ணு ஒண்ணு வந்தா ஆமா அத உனக்கு லைன் பண்ணவே தெரியல அந்த விஷயத்துல தான் நிக்கல பாக்குறியாப்பா பாக்குறடா ஏண்டி ஒன்னா ஏண்டி ஒன் பின்னால் ஏண்டி ஒன்னா நானும் நினைக்கிறேன் அடியாடி ஏடி ஏண்டி ஏண்டி ஏண்டின்ற தெரியுமா டீ குடுக்கும் போது இவன் மூத்திரம் கூட போட்டான் அதனால அவன் டீ கிடைக்கல ஏண்டி 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 முன்ன தேடும் கவிதை பாட தோன்றும் அது கண்ணு கண்ணு
என்ன பாட போன்னு எனக்கு தெரியும் போடா. ஆடு மாட்டு ஓடுமா முத்திரைக்கு அம்மால போட்டு ஓடுமா ஐயோ ஏமா பாட்டு பாட தெரியல ஆமா என்ன பின்ன அவனுக்குலாம் பாடு தெரியும். அப்பா பாடாரு பாடு மச்சான் பாடு மச்சான் அப்பா சொன்னா மச்சான் என்ன பாடு? பழைய பாட்டு பாடு பாடு மச்சான் பாடு ஏன்னா முத்திரையண்ணா அவன் பாடு புது பாடு. பாட்டுல அவனுக்கு தெரியாது ஆ. ஒரு பழைய பாட்டு இந்த பழைய பாட்டுல வச்சு அந்த எம்ஜிஆர் அந்த பழைய பாட்டு ஆமா, ஒண்ணு பாடு அவன் சிவாஜி பாடு. வந்து திருசூலத்துல பாடினாரு ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாடு அது வந்து ஒண்ணு உரி விடு பாவா இப்படியே உருவத்தை கத்துக்கிட்டா இன்னும் போக பாடு மலர் கொடுத்து சூப்பர் சூப்பர் கை பழைய பாட்டுல அவனை ரசிப்பான் போலயா என்னன்ற அங்க போய் மேரிலாம் சின்னமையா மலர் கொடுத்து அம்மாளுக்கு புள்ள கொடுத்து சோப்பு சோப்பு கை போட்டு மைனாவே மைனாவே அதான் சரி ஆமா வாங்கயா வணக்கம் வணக்கம் வீண் வார்த்தை வேண்டாம் கண்ணு ஆ? வீண் வார்த்தை வேண்டாம் ரொம்ப நேரம் ராமாயண கதை ஓடிட்டு இருக்கு. அதாவது ஆண்கள் தான் பாடுவீங்களா ஆ. பெண்களுக்கும் பாட தெரியும் ஒரு சின்ன லைன் கேக்குறீங்களா ஓ நீங்களும் பாடுதானே ஏன் ஏய், நாங்களும் பாடு கிடையாது நாங்களும் பாடுவேன் அதான் சொன்னேன். அதுல பாடுன்ற பாடுறது எங்க போறது தெரியுமா ஆ. இந்த மாதிரி ஆரம்பம் அவரு நான் கிடையாது ஆ? நான் ஒரிஜினல் இந்த மடி படிக்கலடா எங்க வைக்காதடா இதுலதான் உன் குரல் வாட்டமா இருக்குது. ஆமா, ஆமா. பாத்த கட்ட பயிலவனுக்கு பொண்டாட்டி கேக்குதாடா யார் கூட இருக்காங்க? இந்த மடி படிக்கலடா எனக்கு வைக்க ஆகுதாடா பாத்த கட்ட பயிலவனுக்கு பொண்டாட்டி கேக்குதாடா அட உனக்கு எனக்கு சண்டை அட, பாட்டு பாடு, அந்த பாட்டு அப்படின்றா. எப்படி எப்படி உனக்கு எனக்கு சண்டை உடைய போதும். ஆளு உடஞ்சிக்கிட்டுப்பா உடஞ்சி யாரும் உனக்கு எனக்கு சண்டை ஆமா. ஒரே ஒரு மண்டன் சொல்லு வணக்கம். மா மட்டும் தான் உச்சரிக்கணுமா புரியுதா தொண்டை கிடையாது ஆமா. மண்டை கிடையாது கண்ணே வீண் வார்த்தை வேண்டாம் இது என்ன ஒரு பாது காடியார். காரியார் கிராமத்தில் எதற்கு நாடகம் இன்று இரவு ஓ எதற்கு எதுக்குண்ணா அண்ணாமலை சொல்லுங்களா முத்து மாரியம்மன் முத்து மாரியம்மனுக்காக ஆ, அபிஷேக ஆராயணம் செய்து ஆ. ஒரு இரவு நாடகம். அதாவது காரியார் கிராமத்தில் இருக்கும்படியான ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பொங்கல் பூஜை வைத்து அபிஷேக ஆராதனை செய்து காரியார் கிராமம். காரியார் அதான் சொன்னேன் நானு. அவங்கடா நீ சொல்லுமா நீ. காரியார் கிராமத்தில் ஆ. ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆமா. பொங்கல் பூஜை வைத்து அம்மனை அபிஷேகம் செய்து ஆமா. அவனை அமைத்திருந்தாள் அந்த அம்மன் பாதத்துக்கு சிறந்த வணக்கம் ஆ. 4 வேதம் ஆ. 6 சாத்திரம் 64 கல்வி காணும் ஆ. 96 தத்துவம் கல்லிங்கானம் மணலிங்கானம் ஏய், சிரிஞ்சிங்கானம். வீடு கட்டது குறையுதா அந்த கல்லு கிடையாதுடா கல்வி காணும் ஆ. புரியுதா ஆமா. கல்வி காணும் 96 தத்துவம் ஆமா. 18 புராணங்கள் ஆமா. அனைத்தும் கற்று வந்து அமர்ந்திருக்கும் ஆ. ஊராட்சி மன்ற தலைவருக்கும் ஆமா. மற்ற உபதலைவருக்கும் ஆ. என்ன பெற்றெடுத்த தலைவர் சிவகமலையருக்கும் என்னடா பையன் பண்ற? போறாரு அவர்களுக்கும் ஆ. திருந்தானவனுக்கும் கண்ணு இது என்ன ஒரு ஜமாது 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 ஏன்னா, ஐய் ஏன்னா ஒரு நீதான் வந்த ஏன்னா ஒரு லட்சம் வாங்கிட்டீங்களா? இல்ல. தெரியும் முதலாக யார் சபைக்கு வந்தார் முன்ன
முன்ன நான் தான் வந்தேன். அப்ப உனக்கு தான் தெரியும். நான் வந்து முன்ன வந்தவனுக்கு வந்து 1000 தான். பின்னாடி வரேன் அவனுக்கு வந்து 1000 தான். யாராருக்கு எப்படி எப்படி நினைக்குமா? பயம் மரமா தான் புது மரமா. ஏய், உடம்பு பூரா என்ன தடவிட்டு கீழே பேரணும்னா ஒட்டதான் ஒட்டணுமா கண்ணு? என்ன பண்றது? என்ன சொல்லுங்க? வரவங்களே புள்ளி பேசுறீங்க, நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்பேற்பட்ட அதாவது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரர் நாடகம் சந்த ஆமா அங்காள பரமேஸ்வரி நாடகம் சந்த கே வெங்கடேசன் ஆமா ஒருவர். ஆ யாரு? முதல் நாடக ஆசிரியர் வந்து கே ராஜா ஒருவர். ஆமா இரண்டாவது நாடக ஆசிரியர் வந்து கே வெங்கடேசன் ஆமா உயிரிழம்பட சேர்ந்த அவரை பாதங்களுக்கும் சிறந்த வணக்கம். வணக்கம். அது மட்டும் கிடையாது, அகட விகடமா நடத்தி கொண்டு இருக்கும் ஆமா நெடுமுடையால் அகட விகடமாக நெடுமுடையால் சேர்ந்த முத்துலிங்க ஐயா பாதங்களுக்கும் நம்ம நாடகங்களுக்கும் சிறந்த வணக்கம். வணக்கம். அம்மா யாரு, எந்த ஊரு, விளக்கம் தெரியுமா? அனாஜார மரம், பொறமக்க புளிய மரம், புலமாத்திக்கு பங்குது புடவையா, பொம்பளை தான் பாடுற ஆடுற ஏற சரி சரிடா. என் மூஞ்சி இங்க இருக்கு. டேய், இப்ப என்ன காரி மூஞ்சா? சின்ன வயசா இருக்கும் எங்க சின்ன வயசுல நீ அம்மா வயசுலடா இதோட கொஞ்சம் மெலிசாதான். அம்மா வச்சிருந்தியா? ஆமா சின்ன வயசுல பார்த்ததே அதான் இப்ப பாத்து. நீ தவறா நினைக்காத. அதாவது சிறுபிள்ளையா இருக்கும் போது நம்ம இவ்வளவு தூரம் தான் இருந்தோம். நீ நானும் இவ்வளவு இருந்தோம். ஆமா மண்ணை கூட்டி விளையாடணும். என்ன விளையாட்டு? குச்சி வைக்குது. குச்சி வைக்கிறதுனா நான் தான் வைக்கிறது, நீ எடுக்க. ஏய், குச்சிடா. புரிபடியா சொல்லுடா. தொப்பலாம் குச்சி சொல்றாங்களா, மண்ணை கூட்டி விளையாடுமே. அப்ப சின்ன பிள்ளையா இருந்த அப்ப உன் மூஞ்சில வந்து எங்க கண்ணுல மண்ணில போட்ட நீ உன் மூஞ்சில கார்த்து பண்ணா அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அது கம்யூனிட்டி முண்டை. நான் அப்ப இருந்தது 3000. ஆமா, அப்ப நம்ம வர ஆள் வாழ்ந்து. ஐயோ, நான் ஆள் வாழ்ந்தது எனக்கு தெரியல. தோல் தோல் வாய மாட்டாப்பா கண்ணு. வீடு வார்த்தை வேண்டாப்பா. அம்மா யாரு, என்ன நட காசு, திருமணம் ஆயிட்டா, திருமணம் ஆகலையா, குழந்தை இருக்குதா, எதை விளக்கம் தெரியுமா? வா. விளக்கம் தெரிஞ்சு விட்டுதா? மாணிக்கவில்லை. எனக்கு கணவன் பெயரும் மரகத சூரன் 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 விடாத மலையாருக்கும் மாணிக்கன். அதாவது எங்க வீட்டுக்கார பேர் சொன்னா அதாவது கடவுள் தத்தளிக்கும் கல்லும் கூத்தாடும். ஆமாங்கண்ணே. அப்பேற்பட்ட வீரபுஜவர் வீராதி வீரன். ஆமா, வீராதி வீரன், சூராதி சூரன், சூத்து வெட்டி பேர். ஏய், எங்க வீட்டுக்காரர்கிட்ட உன் மனைவி வந்து மட்டும் சொல்லிட்டு போ. அது அதிகமா இருந்தா உங்களுடைய மனைவி வந்துருக்கீங்க. அது வயமாறுதான். வணக்கம் சுவாமி.
மன்னவா ஒரு சங்கதி ஆச்சு கேட்டா வருத்தம் கிடையாது கேட்கலாமா அடுத்த சங்கதி சுவாமி அதாவது நன்மைகளை விட்டு அடுத்த காரணம் ஒண்ணும் புரியல சுவாமி கேட்கிறாய் ஆமாங்க அந்த ஜபர்தஸ்தி சிறுபிடிக்க போகிறேன் சிறுபிடிக்க வழி பணம் கொடுங்க கொடு சீக்கிரம் கொடு ஆட்டம் வச்சுங்க அதை பாரு சுவாமி வேண்டாம் சுவாமி மனைவி சொல்லை அம்மா யாவன் பாரு பாருங்க கணவன் வார்த்தை மனைவி கேட்க வேண்டும் உள்ள போ நான் அப்புறமா கூப்பிடுறேன் போ உள்ள போ 3.5 கோடி அவுணர்கள் இப்ப குத்தணும் 3.5 கோடி அவுணர்கள் இதே ராமத்தும் கிடையாது இன்னும் தம்பிமார்கள் எல்லாம் கிடையாது என் தம்பிமார்களை குத்தா 3.5 கோடி அவுணர்கள் சேர்ப்போம்
கண்டிப்பா சின்ன வயசுல இருந்து அவனை பார்க்கலாம் ஆட்டம்
வாங்கடா பொண்டாட வாங்கடா சீம கட்டிட்டு எங்கடா வர அம்மா மாட்டேங்கிறான். வாங்க சார் வணக்கம். குடிகாரா குடிகாரா எவையா ஐயோ 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 என் காலு மேலே அடிக்கிறானே. ஏன் அப்புறம் அப்படி எழுந்த அடிப்பா கண்ணாடி ஓ நாயிருக்குள்ள ஆமா என் அண்ணன் எப்படி அடிக்கிறானு? வர்றோம் நாய் இருக்கும் இல்லையா நான் இருக்குள்ள ஆமா என் அண்ணன் கிளம்ப வச்சியா? ஆமா நீ சரியா நாம்பளே இருந்தா ஆ, ஆ. உன் முகத்துல இந்த உண்மையில மீசை இருந்தா மீசை இருந்தா. அண்ணனோட அடிச்சு பாடுறா எங்க அண்ணனை என் கண்ணு முன்னாடி ஒரு வாட்டி அட்ரா பாக்கணும். அவனை அடிக்க முடியாது. அவன் அப்படியே விடு. அவன் என்னமோ கவர்மெண்ட் வேலை இருக்கிற நம்மளுக்குது லோனு கொடுக்குற வேலை இருக்கிற ஆட்டுக்கு லோனு கொடுக்கலாம், மாட்டுக்கு லோனு கொடுக்கலாம், வீட்டுக்கு லோனு கொடுக்கலாம். ஆமா குழந்தைங்க லோன் போட்டு கொடுக்குற ஒண்ணு அடிச்சிட்டானா? அவன் அடிக்க முடியாது. அவன் அடிக்க சரியாக பார்க்கவில்லை. அண்ணா நீ கவலைப்படாத, நீ எப்படி அடிவாங்க நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீ சரி நாம அடிச்சு அடிக்க முடியாது. பாடுறா அடிக்க முடியாது. ஒண்ணு அடிச்சிட்டானா? செருப்பல் இருக்கும். கண்ணாடி எங்களை மண்ணை அடிக்கிறியா? ஆமா போடாங்க உள்ள போடாங்க. என்னமோ வித்திர காட்ட போறான். சங்கு சத்தம் போட்டு உட்கார வச்சு ஏய் இது என்னடா கோடு? இதான் நடுக்கட்டாங்க கூடு. யா 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 இங்க சுடுகாடு. நடுகாட்டானா பாட திருப்பியா ஐயோ மகாராஜா வாங்கடா எங்களை அடி அடிக்கிறியே. எங்க அப்பா அம்மா சும்மா பெத்து போட்டுருக்காங்களா? யா 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 எவ்வளவு பையா? அம்மா கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்க அம்மா பாவம். அம்மா பெற்று வெளியே வரணும் அம்மா எங்களை அடிக்கிற கேள்விகள் இல்லாத ஆ ஆ நீ சரண் ஒரு ஆம்பளை இருந்தா நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஓ ஓ நீ பதில் சொல்லிட்டு அப்புறம் தான் பாப்போம். அடிக்கலாம்ல? ஆமா. சொல்லு சொல்லு நான் சொல்றேன் சொல்லு. அடிக்கிறியா? அடிக்கிறேன். காட்டில ஓடுது ஒரு நரி. காட்டுல ஓடுது ஒரு நரி. என்னடா ராகம்? என்னடா ராகம்? வேற அதாடா எம்மாடி அடிச்சான். அவன்கிட்ட வாங்கல அப்படி வா. எம்மாடி அடிச்சான் நம்ம. எப்படி நச்சுறான்றாங்க பார்க்கணும். ஓ அவன் நம்மள எம்மாடி அடிச்சான். எப்படிடா? ஓ தலையோட டைம் தான் ஒண்ணு ரெண்டு நாள் ஏண்டா காட்டுல ஓடுது ஒரு நரி. காட்டுல ஓடுது ஒரு நரி. ஒண்ணு கை கலாம் சொன்னானே. இங்க பாருங்க மகாராஜா. பைரியா காட்டுல ஓடுது ஒரு நரி. காட்டுல ஓடுது ஒரு நரி. மாவோட ஆடுறாங்க கேட்ட பையா. மாவட்ட தர்ம அடிக்கிறாங்க. காட்டுல ஓடுது ஒரு நரி. காட்டுல ஓடுது ஒரு நரி. அத புடிச்சு 4 பங்காரி. அதை பிடிச்சு 4 பங்காரி. எண்ணெயில போட்டு போறி. எண்ணெயில போட்டு போரி. செல்லு ஓடுன்னு பாத்துறேன். ஓடுது ஓடி இப்ப சொல்லு. காட்டுல ஓடுது நரி. காட்டுல ஓடுது ஒரு நரி. அத புடிச்சு 4 பங்காரி. அதை பிடிச்சு 4 பங்காரி. எண்ணெயில போட்டு போறி. எண்ணெயில போட்டு போரி. இதெல்லாம் சரி. யாரா சரி? யாரு யார் யார்? என்ன போடா வாடா அப்படி. செருப்பல் அடி. அங்க அங்க போ. என்ன கதை? வேகமா பேச எங்கடா வேகமா பேசு. சொல்லு மாமா. காட்டேரி முண்டை. காட்டாரி முண்டை. காட்டாரி முண்டை. காட்டேரி முண்டை. சுடுகாட்டுமா? சுடுகாட்டு மண்டை. யாரு? ஏய். என்னடா இது? சொல்லிக்க மாட்டேன்.
அது ஒரு சீட்ல எழுதி கொடுத்தாங்க. ஒரு சபை பார்த்தாயா எழுப்பி உனக்கு தேவையா? எழுப்பு வேணும், உன் செருப்பு ஒன்று போங்க. அப்பா போப்பா ஒண்ணு மாரி ஆகணும்னு சொன்னானுல. இரு இரு ஏதாவது அர்த்தமா சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்களா? ஆஹா நீ முட்டி போடுறா ஒண்ணு இல்ல. நின்னுப்பா பயப்படாரா? அதான் உனக்கு பயம் வந்தா கூட இதை வச்சுக்க. இதே வந்துட்டானே. அப்படி இல்லை. பள்ளத்துல கிடக்குது பாம்பு, பள்ளத்துல கிடக்குது பாம்பு. அப்படியே சொன்னீங்க. பள்ளத்துல கிடக்குது பாம்பு, பள்ளத்துல கிடக்குது பாம்பு. கொஞ்சம் மேடம் பள்ளத்துல கிடக்குது பாம்பு. எப்படி பள்ளத்துல கிடக்குது பாம்பு. பாம்பு பள்ளத்துல கிடக்குது பாம்பு, பள்ளத்துல கிடக்குது பாம்பு. நீ நீ நானும் சொல்றேன். நானு நீ நானு இந்த பையன் மூலம் யாரு? எப்ப இவன் பார்த்து இவன் அவனை சின்ன குயிலே செல்ல வரும் மயிலே. சபை பார்த்தாயா? எப்படி சபை? நாட்டு வந்து சபை மாதா பிதா குருதெய்வம் என்னென்ன தாழ்ந்த மகள் ஓதத்துக்கு சில சிறிய ஒரு அறிவர் சிறந்த அந்த வணக்கம் வணக்கம் விளக்கம் முடியா சொல்லுவியா? என்ன சொல்லியோ நீ வர என்னத்துக்கு எப்படி தெரியுமா? யாராருக்கு வந்து தெரியுமா? அது சிரிக்கு வந்தவர்கள் அதிசதி எனக்கு வாயில வரல வரல. என் தம்பி கிட்ட சொல்லு. அது திதி சொல்லு. அப்படி இது என் வாயில வந்து ஒண்ணு கூட இவன் விளக்கமா சொல்லி விடுறாயா. திருப்பதிக்கு போற முண்டா, திருப்பதிக்கு போற முண்டா, திருப்பதிக்கு புண்டா, திருப்பதி புண்டா.
இப்ப திருப்பதிக்கு போறோம். எங்க 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 சொல்லு சொல்லு யாண்டா யாண்டா நீ வாழ காலைகள் அது இது அம்மையா இருக்கும். நாங்க மொத்தம் எத்தனை பிள்ளைங்க வந்தோம் தெரியுமா? சும்மா சாதாரணமா சும்மா லேசா 3000 கோடி 3000 கோடி கோயம்புத்தூர் ஆண்டு வரக்கூடிய 3000 கோடி காவல கையாரு 3.5 கோடி 3.5 கோடி நிவாத கால கையார்கள் 3000 கோடி அடிக்கிறேன் தப்பா நினைக்கிறேன். அம்மா உதப்பட்டுதான். அப்படி இருந்தாலும் நாங்க எந்த குளம் தெரியுமா? சூத்துக்கிற குளமா? அடிச்சும் கொஞ்சம் அவன் நான் சும்மா வந்து அவனை அடிக்கணும். அப்படி இருந்தாலும் அரக்ககுலத்தை சேர்ந்தவன் அரக்ககுலம் அரக்ககுலம் அரக்ககுலத்தை சேர்ந்தவன் இந்த நிவாத காலகையர்கள் அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே அண்ணன் மறுபடி கட்டளை நான் தனித்து செல்லக்கூடாது. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. எனக்கு திருமணம் ஆகி என் மனைவி பேரு வேட்டியா அது கனகவல்லி கனகவல்லி. அப்படி இருந்தாலும் கனகவல்லி 1000 ரூபா போ. உள்ளத்தில் அழிய வந்தாலே மறக்கிடமா
இப்படிப்பட்ட நேரத்தில் நல்ல நேரத்தில் பூ மலரும் நேரத்தில் அதாவது இதே ஊரை சேர்ந்த காடையாறு கிராமத்தில் இருக்கும்படியான ஆரோட அக்கா ஓம் சக்தி குரு சக்தின்னு சொல்லும்படியான அக்கா உங்க பேரு என்ன? வள்ளி அக்கா, அதாவது வள்ளி அக்கா இத கூத்தனூரை சேர்ந்த சங்கர் என்பவர் பெண்களிடம் தாங்கிய எனக்காக 100 ரூபாய் கொடுத்துள்ளார். அவர் வங்கியில அந்த அங்காளம்மன் தங்கி எங்க சென்றாலும் தங்கமா வர வேண்டிய சுபேஜயம். மங்களவழி அழைக்க மங்களவழி
புரிதாண்டா புரிய கெடுக்கும் புரிதாண்டா புரிய கெடுக்கும் பிரமாணி குடிச்சுட்டா உடலை கெடுக்கும் மாமா மச்சா முறைய சொல்லி கடிய புடிச்சு மாமா மச்சா முறைய சொல்லி மணிய புடிச்சு தலையில அடிவிட்டா வயிற புடிச்சு அடிக்குறா சாராய குடிய பாடலா உன்னை சட்டை செய்ய சொன்னதாரா சாராய குடிய பாடலா அட்டா குண்டா அழகி வச்சு அத்தானியும் குடிக்குறா அட்டா குண்டா அழகி வச்சு அத்தானியும் குடிக்குறா இதாண்டா குடிய Right now, video.
பார்த்தா பூந்திரம் போறோம். பொம்பளை அங்கே தெரியல. சே, போ, கையில. நான் அவரும் பண்ணாது என்னமோ நினைச்சேன். தோட்டத்தை காட்டி தொட்டு அடிப்பேன். எங்க அதெல்லாம் தொட்டு அடிப்பேன். வாக்கித்துல 4 பேருக்கு கொஞ்சம் போடு முட்டை வீட்டுல எழுதுறாய படுத்து பாயத்துறாய குடிக்க தண்ணி ஏத்துறாய போட்டு படுக்க பொண்ணா படம் இருக்க போட்டு ஒரு பொண்டாட்டி இந்த வழியா போனேன். நான் யாரு என்ன வச்சா ஏழு போடுவா இல்ல மத்தளகரம் பொண்டாட்டி போனா எங்க போய் இடம் ஓடிட்டு போறேன். எப்ப வேளாண் வரும் போரான போகும் இதை கொண்டு வயலான வைக்கணும். என் வீட்டு வேலைக்காரன் சபையை பார்த்தாலும் எப்படி பார்த்தோம். ரேடியோ போனது சபையை பார்த்தாலும் எப்படி பார்க்கும். சபை இப்ப ஏற்பட்ட சபை பண்ணுவாங்க. ஆமா யாருக்கு செஞ்சு எங்கம்மா வந்த விளக்கம் என்ன ஒரு வார்த்தை முதல் கேள்வி. ஆனா இருந்தாலும் இருக்கிறோம் அறிவிக்க வேண்டும். ஒன்னா இருந்தாலும் புத்தி இருக்கிறோம். புத்தி இருக்க வேண்டும். 5 இருந்தாலும் அவசரம் கூடாது. 10 இருந்தாலும் பிரதேசமான சபையில நான் ஏற்பட்ட இடத்துல பேசக்கூடாது. என்ன கட்சி எழுத்தாலும் வாசித்தாலும் பெண் ஆமா பின்பற்றி அதுக்காக சொன்னாங்க. ஆத்து சபையில் 1001 புலவர் சொல்ல முடியாது. பாருங்க இந்த தொழில யாரும் தெரியும் சொல்ல முடியாது. இந்த ஊர்ல அந்த காரியாவது வியாபாரம் செஞ்சாருன்னா ஆளூர் காரியா மாமா அத்திப்பாங்க செவில் அறையலாம் வேலை கட்டு அப்பேற்பட்ட மன்னல நாம தான் வல்லவனு நாம பேச கூடாது. நல்ல நோக்கு தொழில் செஞ்சாங்க. கூலிக்காய் செஞ்சாங்க. ஆசைக்கு தொழில் செஞ்சாங்க. 7 ரூபாய் இப்ப வரமுறை வரக்கூட அட்வான்ஸ் 3000 கூட 4000 கூட அப்படி கேக்குறாங்க. இப்ப அப்பெல்லாம் கூலி கேட்டு கூட்டாங்க. போய் பேசுற போன் ஏது சைக்கிள் வச்சுக்கலாம். அப்ப பணக்காரன் இப்ப வீட்டுக்கு 2 காரு 2 பைக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லைன்றாங்க ரோட்ல. அதனால கொஞ்சம் நேரம் ஆனா கொஞ்சம் மூக்கு எனக்கு கொஞ்சம் மூக்கு முடியா ஒட்டி வந்து அப்பா நடத்துக்காக சொன்னாலும் அப்படி நாய் அது எவ்வளவு நேரம் தெரியுமா? அதை என்பது கணபடி நேரம் அதை என்பது கணபடி நேரம் அத்தியம் சுமக்காரம் அதை கேட்டு நகரி பற்றி
தங்கையாக உடன் பிறந்த சகோதரி நினைச்சால் நீங்க ஆயில கொடுக்கும், நீங்க செல்வத்தை கொடுக்கும். அதனால இது தப்பா நினைச்சுக்காத. மத்திய பக்கரை வழங்குழி சபை மறைவோராது யாவருக்கு பாராயிரம் பஞ்ச லட்சம் கெளிமுறை பயன்படுத்தலாம். சீரானை பெற்றோருக்கெல்லாம் பாராபத்து தித்திய நாளில் கொண்டேன். பாராயிரம் சொல்ல நன்றது 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்காரம் கொண்ட தத்துவம் 18 புராணம் இதை கற்று வந்த பெரியவர்களை கேளுங்கள். என் ஆடின கால்கள் நடிகை தவிர்த்தாலும் சபையோர்கள் எல்லாம் கூப்பிட்டு வருகிறேன். இந்த வாகனை வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. எந்த நாட்டு அரசு யாரும் சொல்லி என்னுடைய விளக்கம் கனகவள்ளி தான் தெரியுமே தவிர நாடு பறிப்பா மகராசனுக்கு, பயிர் பறிப்பா பாண்டியனுக்கு, கெட்டு பறிப்பா புண்ணியவாளனுக்கு பொம்பளை நினைச்சா அதை விடவே மாட்டான். அதை செய்து அதை நினைச்சதை விடவே மாட்டான். அது போல கனகவள்ளி தான் தெரியுமே தவிர நாடு மாதிரி ஒரு புழு காலத்தில் வாழ்வதற்கு செங்கோல் குடிச்சு ஆள்வதற்கு ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா ஒரு புழுவா புரிஞ்சா என்னுடைய அம்மா யாரும் குடியே கெடுத்தியோ யாரு எனக்கு கையால அமைச்சியோ புள்ள இல்லாத நான் போய் சீக்கிரம் சோதல மாமி மோட்டம் ஒரு 4 நாளைக்கு அவன் கூட வா. அப்புறம் அது வந்து மாசத்தை கணக்கு பண்ணிக்க. நீங்க 3 மாசம் சொல்லி எந்த மாசம் கணக்கு வைப்பேன்? கனகவள்ளி நீர் பதியாக பண்ண ஒரு கூட்டம் உடனே வாரம் வாரம் வந்து போவாங்க. வர பஸ் மாதிரி என்னது? கனகவள்ளியை கூப்பிட்ட உடனே கோடு தவற அவள் படிக்கு ஏமா அம்மா கூப்பிட்டேன் என்ன சமாசாரம் அப்படின்னு ஓடி வந்து ஒரு கேட்பேன். அவரு கோடு போட்டானா ரோடு போடுவோம். அதனால அவருக்கு நான் குழந்தையாகும் எனக்கு அவரு குழந்தையாகும். நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும் தவிர எந்த குறையும் கிடையாது. அதனால சீக்கிரமாக சென்று என் பரியாட்சி பண்ணி அந்த தான் உங்க வீட்டுக்காரா மயில புள்ள இருக்கும். ஏன் அவருக்கு என்ன அவருக்கு ஆளு கலந்து அவரு மீச அழகும் ஒரு கையா அழகும் ஆளே போவானுங்கிறானே. அதனால எதிர்கருத்து கனகவள்ளி தான் வயிறு விடி வைத்து எதிர்பார்க்காரு தவிர ஏமாமான்னு ஒரு வார்த்தை கேட்கல. அதனால சீக்கிரமாக சென்று செத்து எனக்கு கொடுத்து உங்க கூட்டு போய் எங்க வீட்டுல போயிட்டு உங்க வீட்டு மனைவி வந்துட்டாங்க. சரி போயிட்டோம்.
டாடா ஓடி மோட்டம் ஏய் என்னடா ஏய் பொண்டாட்டி கிட்ட போனியா ஒத்துக்க என்ன தேவடியா ஒரு அடி இடி மாதிரி இல்லையப்பா இதே இடத்துல காரியார் கிராமத்து வாசம் வந்துருக்கூடிய அது ஆளுநர் பள்ளி அக்கா அவர்கள் அக்காவும் அது அம்மா அவர்கள் அது சின்னஞ்சிறு கண்மணி தாயனோட சேர்ந்த கவினா கவிக்கு தானே என்ன கவிட்டுக்கிற அந்த கவினுக்காக 51 ரூபாய் வாங்கி வந்திருக்கார். அவள் குடும்பத்திலே 10 காட்டு வாழ்வானம் ஒன்று குடிக்கோர மலை போல சொல்லி போய் உள்ள வரா போய் உள்ள வரா போய் அது ஒத்துக்க டேய் கேட்டு வாய் படி தந்து அவர் என்ன ஆடி சொன்னாரு பொன்னியனி ஏறி ஏறிக்கு போக சொன்னாரு. ஏறு கரையில ஜனக்கூட்டத்துக்கு போறா ஏழு ஆளு தான் ஓடி வச்சிருந்தான். அவர் முகத்தை பாத்தியா அந்த ஆள் முகத்தை பாத்தியா தண்ணீர தாமரை பாத்தியா சுடுகாட்டுல சூனி வச்சு நான் உட்காந்து அந்த மாதிரி வார்த்தை சொல்லாதீங்க நான் காட்டினேன் அந்த ஆளை பார்த்த உடனே தண்ணீர தாமரை பார்த்தா